ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. இஸ்ரவேலருக்கும் எகிப்திற்கும் வித்தியாசம் உண்டு பண்ணின தேவன். யாத்ராகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மோசே பார்வோன்ட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் இரவில் என்ன பண்ணுவாங்கன்னா எகிப்தின் நடுவில் கடந்து போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, எகிப்தில் அரண்மனையில் இருக்க தலைப்பிள்ளை முதல், அதாவது பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திர அரைக்கிற வேலைக்காரியோட தலைப்பிள்ளை வரைக்கும் எல்லாம் சங்கரிக்கப்படும். ஆனால் இஸ்ரவேல் புத்தகத்தில் எந்த அழிவும் காணப்படாது. அப்போ ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கன்ட்டு. இதை சொல்லிட்டு மோசே கோபமாக புறப்பட்டு போகிறாங்க. கர்த்தர் இவ்வளோ அற்புதங்கள் செய்தும் பார்வோனுடைய இதயம் என்னாச்சுன்னா கடினமாச்சு இல்லையா? அப்போது மிகப்பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த சேதமும் காணப்படாது. அன்றைக்கி இஸ்ரவேல் புத்தருக்கு என்ன பண்ணல, எந்த சேதமும் காணப்படல. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்காரா? கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க செய்வார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார், நமக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் உண்டு பண்ணுவார். ஆனால் ஒன்று, நம்ம என்ன பண்ணால் கர்த்தர் சொல்கிறபடி வாழணும். இதுதான் ஒவ்வொரு இதுலேயும் பார்க்குறோம். பார்வோன் இதயம் கடினப்பட்டுச்சு. நம்மளும் கர்த்தர் எச்சரிக்கும் போது இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அவருக்கு கீழ்ப்படின மனம் திரும்பும் போது நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இஸ்ரவேலருக்கு எகிப்திற்கு வித்தியாசத்தை உண்டு பண்ண தேவன் இன்னைக்கு நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார், நம்ம அவர்கள் பிள்ளைங்களா வாழும் போது. இதுவே இந்த நற்செய்தி முடிவுதாகட்டும்.